அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய பார்வையில் அம்பேத்கர் என்ற தொடர் சொற்பொழிவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் நீங்கள் பார்க்க இருப்பது இஸ்லாமிய அறிஞர்களும் இஸ்லாமிய தலைவர்களும் அம்பேத்கர் அவர்களும் எந்த அளவுக்கு பரஸ்பரமாக ஒற்றுமையோடு இருந்தார்கள், சமூக நீதி களத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட்டார்கள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரில் இன்றைக்கு மௌலானா ஹுசைன் அகமது மதனி 1940 ஒட்டுமொத்த இந்திய, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஜமாத்துல் உலமாவுடைய தலைவராக இருந்தவர்கள். இப்போ ஜமாத்துல் உலமான்னு பார்த்துக்கிட்டா அவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்க. அவர்கள் முழுக்க இஸ்லாமிய கருத்துக்களை, குரானிய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போதனையை சொன்னார்களோ அந்த போதனையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மென்மையான அமைப்பை சேர்ந்தவர்கள். அந்த ஜமாத்துல் உலமா சபையினுடைய அன்றைய தலைவர் மௌலானா ஹுசைன் அகமது மதனி அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அந்த அளவுக்கு, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பாபா சாஹிப் என்று அழைத்து, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பவர் என்று சிலாகித்து சொல்லியிருக்கிறார். பதிலுக்கு அம்பேத்கர் அவர்களும் இது போன்ற மௌலானாக்கள், இது போன்ற நம்முடைய ஹுசைன் அகமது மதனி போன்றவர்கள், மதனின்றா மதினாவில் அவர்கள் கல்வி கற்று வந்தவர்கள். சவுதி அரேபியாவுக்கு போய் அன்றைக்கே, நான் சொல்கிறது 1940 குரானுடைய கல்வியை, இஸ்லாத்தியுடைய கல்வியை மதினாவுக்கு சென்று கல்வி கற்று வந்த மிகப்பெரிய ஒரு ஸ்காலர், பெரிய அறிஞர். அவரை ரொம்ப சிலாகித்து சொல்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாத்தினுடைய அந்த மக்களை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களுக்கு சீர்திருத்தத்துக்காக அவர் செஞ்சார். அவர் ஒரு ஆங்கிளில் இஸ்லாமிய மார்க்க போதராக இருந்தாலும் கூட கல்வி புரட்சிக்கு வித்துட்டார், சொன்னாரா இல்லையா? அதுபோல் சையத் அபு அலா மௌதூதி, இன்றைக்கு பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஸ்காலர், மௌலானா மௌதூதி என்று சொல்வார்கள், ஜமாத்தே இஸ்லாமியுடைய ஃபவுண்டர். அவர் குறித்தும் அம்பேத்கர் சிலாகித்து சொல்கிறார். இஸ்லாமிய மக்களே, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களே, அறிவு புரட்சிக்கு வித்திட்டவர்கள் இவர்களெல்லாம் என்று சொல்லி அம்பேத்கர் அவர்கள் அவருடைய ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சரில் தெளிவாக எழுதுகிறார். அதுபோல் ஷேக் அப்துல்லா, காஷ்மீருடைய தலைவராக இருந்தவர். இன்றைக்கி பார்த்து உமர் அப்துல்லாலாம் இருக்கார் பாருங்க. அந்த ஷேக் அப்துல்லா 1951 அம்பேத்கர் அவர்களை பற்றி காஷ்மீர் அசம்பிளியில் அவ்வளோ விலாவரியாக சொல்கிறார். எதை பற்றி சொல்கிறார்? இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை அந்த அளவுக்கு மிக திறமையாக வடிவமைத்தவர் அம்பேத்கர். சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், சாவரின் ஸ்டேட் இந்தியா என்று வரையறுத்த அந்த கான்ஸ்டியூஷனுக்கு வித்திட்டவர் அம்பேத்கர் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த ஷேக் அப்துல்லா அவர்கள் காஷ்மீருடைய அசம்பிளியில் அவ்வளோ தெளிவாக அவங்க பதிவு செய்திருக்கிறார்கள். அதுபோல் அம்பேத்கர் அவர்கள் பரஸ்பரமாக ஷேக் அப்துல்லா அவர்களை காஷ்மீருடைய சிங்கம், காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு தாரவாக்காமல் இருக்கிறது எல்லா வேலையும் பண்ணார், இந்தியா பக்கம் நின்றார் என்றெல்லாம் சிலாகித்து சொல்லியிருக்கார். அதுபோல் கான் அப்துல் கஃபார் கான், எல்லை காந்தி என்று பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு, மகாத்மா காந்தி சொல்கிறோம் இல்லையா, காந்தியர்கள், அதுபோல் அன்றைக்கு இருந்த எல்லை காந்தி, மிகப்பெரிய போராட்ட வீரர் கான் அப்துல் கஃபார் கான் அவர்களை அவ்வளோ சிலாகித்து சொல்லியா. இந்த மேட்டரை சொல்கிறோம்னா, அம்பேத்கர் அவர்கள் ஒருபோதும் முஸ்லீம்களோடு முரண்பட்டு இல்லை. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இஸ்லாமிய கோட்பாட்டோடு ஒரு காலம் அவர் என்ன செய்யலாம், முரண்பட்டு இல்லை. வரக்கூடிய ஆதாரங்களே ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் கேளுங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சமூக நீதி களத்தில் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவர்களோடு பரஸ்பரம் ஒற்றுமையாக இருந்தார். இதுதான் அம்பேத்கருடைய உண்மை வரலாறு. புரட்சியாளர் அம்பேத்கருடைய உண்மை வரலாறு. அவர் அநீதிக்கு எதிராக யார் யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது தோளிலே கை போட்டு பயணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தார். அந்த அம்பேத்கருடைய மாணவராக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர் திருமாவளவன் இருக்கார். இன்றைக்கு திருமாவளவனை நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி செயல்படுறாரு? ஒட்டு மொத்தமாக சங் பரிவார சக்திக்கு எதிராக நிற்கிறார். அதுபோல் அம்பேத்கர் அன்றைக்கி நின்னார். சமூக நீதி களத்தில் யார் யாரெல்லாம் சிறுபான்மை மக்களாக இருக்காங்களோ, அநீதிக்கு குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களோ அவரோடு இணைந்து நிற்கிறார். அப்போ அம்பேத்கருடைய மாணவராக இருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் திருமாவளவன் நம்ம சமகாலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருமாவளவனை போன்று தான் அன்றைக்கு அம்பேத்கர் இருந்தார். அம்பேத்கரை போன்று தான் திருமாவளவன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன். ஆக அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அப்படி தான் இருந்தார். வரலாற்றில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அம்பேத்கர் அவர்கள் 10 வயசு மாணவராக இருக்கிறார். 1901 தன்னுடைய தந்தையாரை பார்ப்பதற்காக சத்தாரா என்கிற மகாராஷ்டிரா, சத்தாராங்கிற அவங்களுடைய சொந்த ஊரில் இருந்து அண்ணன் தங்கச்சியோடு என்ன பண்ணுறாரு, அவர் கோரைகானுக்கு செல்கிறார். கோரைகான், சத்தாராவிலிருந்து கோரைகான் என்பது சுமார் 270 கிலோமீட்டர்.
அன்றைக்கு 1901 எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போவுமே ஒரு 6 ஹவர்ஸு ட்ராவல் ஜேர்னி பண்ண வேண்டியிருக்கும். 270 கிலோமீட்டர் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, புனே குகையெல்லாம் தாண்டி போக வேண்டும். அப்படிப்பட்ட கரடுமுரடான பாதை அன்னைக்கு இருந்தது, ரோடே கிடையாது. அன்றைக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன் தந்தையரை பார்ப்பதற்காக 1901 10 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் செல்கிறார். அம்பேத்கருக்கு என்ன இல்லை, அப்போ குதிரை வண்டி தானே, குதிரை வண்டியை கொடுக்க மாட்டேங்காங்க. ஏன், நீங்கள் மகரு, நீங்கள் தாழ்ந்த ஜாதி, நீங்கள் தாழ்த்தப்பட்டவர், நீங்கள்லாம் உங்களுக்கு யார் குதிரையை கொண்டு தருவேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குதிரை வண்டியை பிடிப்பதற்கே பெரும் போராட்டம். கடைசியில் ஒரு குதிரை வண்டிக்காரர் வந்தார், அதிகமான காசு கொடுத்து அவரை வந்து அந்த குதிரையில் ஏறி அவர் சொல்கிறாரு, நீங்கள் குதிரை வண்டியில் ஏறிக்கிறீங்க, நான் நடந்தே வர்றேன் அப்படின்னு. அந்தளவுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஒரு தாழ்த்தப்பட்டனை கொண்டு நம்ம வந்து குதிரை வண்டியில் ஏற்றிட்டு போகிறதா, இவரை ஏற்றினோன்னா மற்ற ஆட்கள் மற்ற கராக்கி கிடைக்காது, மற்ற சவாரி கிடைக்காது, தாழ்த்தப்பட்டவனை ஏற்றிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்தளவுக்கு கோரத்தடம் மாறி இருக்கு பாருங்கள். இந்தியாவுடைய அந்த அந்த தேச வளர்ச்சி, அதாவது 1947 சுதந்திரம் அடைந்தமே, அதுக்கு முன்னாடி 46 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் சொல்லி கொண்டிருக்கிறேன். 1901 பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் எந்த அளவுக்கு தீண்டாமை கோரத்தடமாக மாறி இருக்கிறது, சிறந்த எடுத்துக்காட்டு இது. அதில் போய் ஏறி உட்கார்றாங்க, கஷ்டப்பட்டு இந்த வண்டியை பிடித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தந்தையாரை பார்ப்பதற்காக செல்கிறார். இதை ஏன் சொல்லுகிறேன், பசுமறுத்த ஆணி போல் அவருக்கு உள்ளத்திலே பதிந்திருக்கிற சில விஷயங்கள், அதுக்காக சொல்லுகிறேன். இரவு நடுநிசையாகிவிட்டது, வண்டி போது போய்கிட்டே இருக்குது, அங்கே ஃபுல்லாக கும் இருட்டு, இதற்கு மேல் வண்டியை ஓட்ட முடியவில்லை. 10 வயது பள்ளிக்கூட சிறுவனாக இருந்த அம்பேத்கருக்கு தண்ணி தாகம். அண்ணே தண்ணி தாங்கண்ணேன்னு கேட்குறாரு. இந்த இடத்துல யாருப்பா தண்ணியை வச்சுருக்க, தண்ணியெலாம் முடிந்து விட்டது, தண்ணீரை சும்மா என்ன செய்ய முடியாது, போகிற இடத்துல போய் குடிக்க முடியாது, குடி தண்ணீர் குடிக்க முடியாது, அந்தளவுக்கு தீண்டாமையுடைய கொடுமை அந்தளவுக்கு இருந்தது. அப்போ அந்த குதிரை வண்டி ஓட்டுநர்கிட்ட கேட்குறாங்க, கொஞ்சம் தண்ணி, பையனுக்கு தண்ணி தேவைப்படுது, கொஞ்சம் நிறுத்துங்க சொல்லும்போது வண்டியை நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த டோல்கேட், இப்போ நம்ம டோல்கேட் கீப்பர் சொல்கிறோம் இல்லையா, அது போன்ற ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து ஒரு ஒரு பணியாளர் இருப்பார், அது குர்கா மாதிரி ஒரு ஆள் இருப்பார். அந்த குடிசை பகுதியை காமிச்சு நீ அங்கே போய் என்ன பண்ணுங்க கேளுங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த குதிரை ஓட்டி சொல்கிறார், குதிரையை ஓட்டக்கூடிய அந்த உணவு சொல்கிறார், ஒரே ஒரு கண்டிஷன், நீ மகர் என்று சொல்கிறாத, நீ தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லாத, தண்ணி உனக்கு கிடைக்காது, மாறாக நீ முஸ்லீம் என்று சொல், உன் பேரை முஸ்லீம் முகமதன் என்று சொல்லி அவனை யாருன்னு உனக்கு கேட்பான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய தண்ணீர் தாகத்தை பொருட்படுத்தாமல் போய் வந்து தண்ணி தாங்க ஐயான்னு கேட்குறாரு. எதில் கேட்குறாரு, உருது மொழியில் கேட்குறாரு. அப்போவுமே பாருங்கள் இலையிட்டு பாருங்கள், முஸ்லீம்கள் எல்லாம் அங்கே நார்த்தில் உருது மொழி பேசுவாங்கன்னு சொல்லி தனக்கு தெரிந்த உருது பாஷையில் தண்ணி தாங்கன்னு கேட்குறாரு. உடனடியாக அந்த வாட்ச்மேன் கேட்குறாரு, நீ யாருப்பான்னு சொல்கிறார், நீ யார், உன் பேர் என்ன சொல்லும்போது நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்கிறார். உனக்கெல்லாம் எங்கேயா தண்ணி வச்சுருக்குறோம், அந்த இருக்கு பாரு மலை உச்சி, அங்கே போய் அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு என்ன செய்ய விரட்டி விடுகிறார். அவர் திரும்பவும் குதிரை வண்டிக்கு வந்து அண்ணன் அந்த மாதிரி சொல்கிறாரு, தண்ணி இல்லைங்கிறாரு அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். இந்த சுட்டி காட்டுகிறேன், 10 வயது சிறுவனாக இருக்கும்போது உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டால் முஸ்லீம் பேரை சொல்லு, நீ எந்த வகுப்பை சேர்ந்தவன் என்று சொன்னால் நீ முகம்மதன், அதாவது முஸ்லீம் என்று சொல் என்று சொல்லக்கூடிய, நான் முஸ்லீம் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அம்பேத்கர் இருந்திருக்கார். இது சிறுவனாக இருந்த விஷயம். அடுத்த ஒன்று விஷயம் சொல்கிற பாருங்க, 1929 அந்த ஊர் பேர் காந்தியவார். காந்தியவார் என்கிற ஒரு ஊர் கிராமத்தில் வந்து ஒரு பெண்மணி 1929 என்று சொன்னால் அம்பேத்கருக்கு சற்றப்போ 38 வயசு, ஒரு மெச்சூரான வயசு தான். 38 வயது வாலிபனாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெண்ணுக்கு வந்து சிகிச்சை தேவை என்று அவருக்கு ரொம்ப நிமோனியா காய்ச்சல். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே படித்தவர்கள்லாம் டாக்டர்ஸ்லாம் யார் இருப்பா அன்றைய டைமில், எல்லாம் பார்ப்பனர்கள் தான், பிராமணர்கள் தான், உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் தான். அந்த கிராமத்தில் ஒரு டாக்டர் தான் இருக்கிறார். அந்த டாக்டர் யார், பார்ப்பனர், உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர். அவர் என்ன செஞ்சிட்டார், நான் இந்த தாழ்த்தப்பட்ட குடிசைக்கெல்லாம் வரமாட்டேன்பான்ட்டார். அம்பேத்கர் போய் ஒரு முஸ்லீம் நண்பரோடு கையை அழைத்து கொண்டு, முஸ்லீமுடைய அந்த கிராமத்தில் இருந்த ஒரு முஸ்லீம் நண்பரை அழைத்து கொண்டு அவரை டாக்டரை கையோடு கூட்டிகிட்டு வந்து அங்கே அமர வைத்து சிகிச்சை பெற வைக்கிறாங்க, டபுள் சார்ஜ் கொடுத்து. சரி, அந்த மருத்துவரும் நிலைமையை புரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, வந்து அவருக்கு இன்ஜெக்ஷன் போடுறாரு. தெர்மாமீட்டரை முதல்ல கொடுக்குறாரு. தெர்மாமீட்டர் அம்பேத்கர் கையில் கொடுக்கவில்லை, இந்த முஸ்லீம் பாய் கையில் கொடுத்து, முஸ்லீம் பாய் அம்பேத்கர் கையில் கொடுத்து, அம்பேத்கர் அந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறாரு, தெர்மாமீட்டரை கொடுக்குறாங்க. அப்போ அடுத்த நாள் என்ன செய்யலை, அவர் வரவில்லை. அடுத்த நாள் வந்து நம்ம சார்ஜ் கொடுத்தோம், அவங்க ஃபீஸ் கொடுத்தும் டாக்டர் மருத்துவம் பார்க்க வரவில்லை. டாக்டர் சொல்லிவிட்டால் நான் தாழ்த்தப்பட்ட வீட்டுக்கெலாம் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டார்.
ஆக அம்பேத்கருடைய வாழ்வில் முஸ்லீம்கள் இருந்து கொண்டே இருக்கிறார். 2ஆம் நம்பர், இது 2வதாக சொல்லக்கூடிய உதாரணம். ஏற்கனவே 10 வயசில் நான் முஸ்லீம்னு சொன்ன அம்பேத்கர் தண்ணி குடிப்பதற்காக 29 வயசில் கிட்டத்தட்ட 1929 தன்னுடைய 38வது வயதில் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு முஸ்லீமை அழைத்து கொண்டு தான் ஒரு மருத்துவரை கொண்டு அந்த பெண்ணுடைய உயிரை காப்பதுக்காக போராடுகிறார். அப்போ அம்பேத்கருடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் தலைவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு பயணிக்கக்கூடிய சக வாழ்வு நடைமுறைகளில் கூட முஸ்லீம்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் உதாரணமாக இருக்கிறேன். அப்போ அம்பேத்கர் எப்படி இஸ்லாம்களுக்கு எதிராக வந்து போவார்? ஒரு காலம் போனது கிடையாது. இன்றைக்கு சங்கிகள், ஆர்எஸ்எஸ்காரங்க, சங் பரிவார்கள் புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்காங்க. நிறைய ரைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலும் இந்தியிலும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரே வந்து ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டாங்க, அம்பேத்கரே முஸ்லீமுக்கு எதிராக நின்னாரு. ஏன் அப்படி சொன்னாதான் 40 கோடி வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகமும் அம்பேத்கரை குலசாமியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்கள கையில் எடுத்து முஸ்லீமுக்கு எதிராக திருப்பினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி பண்ணலாம் என்கிற ஒரு சூழ்ச்சமும் தெரிகிறது. அந்த சூழ்ச்சமத்தை உடைப்பதற்காகத்தான் இஸ்லாமிய பார்வையில் அம்பேத்கர்ங்கிற இந்த தலைப்பை நாம் அந்த காணொலியை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த காணொலியை நீங்கள் இணைந்திருங்கள். நாளைய பொழுதில் இன்னொரு சம்பவம், தௌலத்தாபாத் கோட்டையில் அவுரங்காபாத்தில் நடந்தது என்ன, அது என்ன பிரச்சனை, அதை சங்கிகள் ஊதி பெருக்கிறார்கள், அது உண்மை நிலவரம் என்ன என்பதெல்லாம் தெளிவாக விளக்க இருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.